ஒரு ரூபாய் இட்லியை 1,00,000க்கு விற்கும் மருத்துவ கூடங்கள் இருக்கும் இந்த தேசத்தில் வெறும் 25 காசை மட்டுமே வாங்கி கொண்டு தனது வாழ்நாள் முழுவதும் ஒருவர் மருத்துவம் பார்த்துள்ளார் என்றால் நம்ப முடிகிறதா? இவரது சேவையை அறிந்து மனதார நன்கொடை அளிக்க வந்த பலரிடமும் எனக்கு நன்கொடை எதுவும் வேண்டாம், நீங்கள் விரும்பினால் இங்கு வரும் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை மட்டும் வாங்கி கொடுங்கள் என்று சொன்ன ஒரு உன்னத மனிதரை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? ஆம், மக்கள் மருத்துவர், தன்னலம் கருதாத சமூக சேவகர், 5 ரூபாய் டாக்டர், கைராசி டாக்டர் என்று அனைவராலும் போற்றப்படும் டாக்டர் ஜெயச்சந்திரன் காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் வட்டம் கொடைப்பட்டினம் எனும் சிறிய கிராமத்தில் திரு சுப்பிரமணி என்கிற ஏழை விவசாயிக்கு மகனாக பிறந்தார். அடிப்படை வசதிகளே இல்லாத இந்த கிராமத்தில் ஏதாவது விஷப்பூச்சிகள் சீண்டிவிட்டால் கூட நீண்ட தூரம் பயணித்து மருத்துவம் பார்க்க வேண்டிய அவல நிலைதான் இருந்து வந்தது. இந்த நிலையை மாற்ற நினைத்த டாக்டர் ஜெயச்சந்திரன் தான் மருத்துவம் படித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என முடிவு செய்தார். கல்வியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு படிக்க துவங்கிய இவர் சென்னையில் உள்ள மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்து பட்டமும் பெற்றார். மருத்துவத்தை ஒருபோதும் வியாபாரமாக்கிவிடக்கூடாது என்பதில் தீர்க்கமாக இருந்த இவர் ஆரம்ப காலங்களில் வெறும் 25 பைசா மட்டுமே பெற்றுக்கொண்டு மருத்துவம் பார்த்தார். சென்னை சென்ட்ரல் பொதுநல மருத்துவமனையில் பணியாற்றிய டாக்டர் வேணி என்பவரை திருமணம் செய்து கொண்ட டாக்டர் ஜெயச்சந்திரனுக்கு ஒரு மகளும் 2 மகன்களும் உள்ளனர். தனது கிராமத்தைப் போலவே அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் இருந்த சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள வெங்கடாச்சலம் தெருவில் 1971ஆம் ஆண்டு ஒரு சிறிய கிளினிக்கை ஆரம்பித்தார். தன்னிடம் வரும் நோயாளிகளிடம் வெறும் 2 ரூபாய் மட்டுமே பெற்றுக்கொண்டு மருத்துவம் பார்க்க தொடங்கினார். இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் டாக்டர் என்றாலே அது ஜெயச்சந்திரன் தான் என்ற முடிவுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அவரை மனித கடவுளாகவே வணங்க ஆரம்பித்தனர். நள்ளிரவு 12 மணிக்கு கூட யார் வந்து கதவை தட்டினாலும் அசராமல் மருத்துவம் பார்க்கும் மனிதாபிமானம் படைத்த இவர் மருத்துவ சேவை மட்டுமின்றி சுமார் 1000க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்களை இலவசமாக நடத்தியுள்ளார். நேதாஜி சமூக சேவை இயக்கம் என்ற அமைப்பை ஆரம்பித்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, தெருவோர சிறுவர்களுக்கு உதவிகள் என தனது சேவையை விரிவுபடுத்தினார். இவரது சேவையை பாராட்டி பலரும் நன்கொடை அளிக்க முன்வந்த போதும் நன்கொடைக்கு பதிலாக தன் நோயாளிகளுக்கான மருந்து மாத்திரைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டார். மருத்துவம் சம்பந்தமாக எளிய முறையில் இவர் எழுதிய மகப்பேறும் மாறாத இளமையும், குழந்தை நலம் உங்கள் கையில், தாய்ப்பால் ஊட்டுதலின் மகத்துவம், உடல் பருமன் தீமைகளும் தீர்வுகளும் போன்ற பல நூல்கள் பலரது பாராட்டையும் பெற்றது. இவரது மருத்துவ சேவையை பாராட்டி டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சிறந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது, தமிழக அரசின் சிறந்த சமூக மருத்துவர் விருது, இந்திய மருத்துவ கழகத்தின் மருத்துவர் தின விருது என ஏராளமான விருதுகளை வென்றுள்ளார். தனது 44 ஆண்டுகால மருத்துவ சேவையில் அதிகபட்சமாக 5 ரூபாய் மட்டுமே பெற்றுக்கொண்டு மக்களின் நலனிலேயே அக்கறை கொண்டிருந்த இவர் தனது உடல்நிலையை கவனிக்க தவறிவிட்டார். எத்தனையோ உயிர்களை பிழைக்க வைத்த இந்த டாக்டரின் உடல் வேண்டுமானால் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம். ஆனால் இவர் காட்டிச் சென்ற பாதை இன்னொரு டாக்டர் இந்த மண்ணில் முளைக்க விதையாய் விழுந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.